ஏற்கனவே அந்த கீழ் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, எல்லாரையும் விடுவிச்சு ஆமா. இந்த 32 பேர் பிறல் சாட்சி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த ஜட்ஜை வந்து ரொம்ப கண்டித்து இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக அதை செய்ய மாட்டாங்க. என்னன்னாக்கா ஒரு தீர்ப்ப வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒரு தீர்ப்பம் வந்து மாற்றி சொல்லுவாங்க. விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிரதர் ஜட்ஜ் அவர் அப்படின்வாங்க. ஸோ அதை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க. அந்த ஜட்ஜு வந்து செஞ்சது தவறு. அவர் வந்து இதை ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துருக்கணும். எப்படி வந்து யாருமே சுடலை, யாருமே குற்றம் செய்யலைன்னா அப்போ அந்த அம்மா எப்படி கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க? ஒரு உயிர் போயிருக்குதில்ல, ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்குதில்ல, இதுக்கு யாருன்னு பதில் சொல்கிறது அப்படின்ட்டு அவர் யோசிச்சிருக்கணும் அந்த ஜட்ஜு. அவர் அப்படி யோசிக்கவே இல்லை. அது என்ன காரணத்தினாலேயோ அவர் வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை எழுதி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு வாதம். ரொம்ப அபூர்வமாகத்தான் வந்து நம்மளுடைய இந்த நிகழ்வு நடக்கும். அது வந்து இந்த கேஸில் வந்து அது நடந்தது.